பேசிக்கா என்னன்னா இவர் செய்தது கேவலம். முதல்ல வந்து அவன் மனைவி இந்த அளவுக்கு துன்பப்பட்டு இவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ள அந்த வந்து ஒரு அந்த விவாகரத்து பெட்டிஷன் இதெல்லாம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட குடும்பம் வந்து உண்மையிலே ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவங்க பசங்களும் அவங்க பொண்ணுகளும் பேசிக்கிறதுல இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் வெளியில பேசப்படுற தகவல் அதுதான், நமக்கு வந்து பர்சனலா தெரியாது. யாரும் வந்து அவங்க பையனோ அவங்க பொண்ணோ நம்ம கிட்ட சொல்லல. ஆனா அந்த சந்திப்புகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால யூகித்துக் கொள்ள முடிகிறது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த சிக்கலை நீங்க முதல்ல சரி செய்யணும். சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க மனைவி இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, விவாகரத்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த வழக்கு விசாரணையில் இருக்குல்ல, அந்த வழக்கு முடியணும்ல, அது வரைக்கும் ஆச்சும் ஒரு உங்களால வந்து ஒரு இதை ஹேண்டில் பண்ண முடியுதா? அந்த பெண் அந்த ஆக்ட்ரஸ் வந்து போட்டோ போட்டதுக்கே மனவேதனை அடையக்கூடிய ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கூட கூட்டிட்டு அலைஞ்சீங்கன்னா உங்க மனைவியோட வேதனை எந்த அளவுக்கு இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு குரோதமான ஒரு சிந்தனை கொண்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப சிலர் கேக்குறாங்க, ஏங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவங்க வந்து பழி வாங்குறாங்க. ஆமா, கரெக்டான டைம்ல இந்த மாதிரி. ஆமாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு பெண்ணால் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அது கூட செய்யக்கூடாது. ஒரு பொண்ணு நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ஒரு பொண்ணு இது கூட செய்யக்கூடாதா? ஒரு உச்சத்துல இவ்வளவு புகழ் பெற்று இருக்க, எல்லாரோட செல்வாக்கும் பெற்று இருக்க நடிகருக்கு எதிராக இந்த மாதிரி டைம்ல தான் செய்ய முடியும். அதுதான் அவங்களால முடிஞ்ச ஒரு மேக்சிமம். அவங்களால பண்ணி அவங்க லைஃபையே உடச்சு விட்டுவிட்டு இனிமேல் அவங்களுக்கு அந்த இளமை திரும்ப வருமா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருமா? அந்த கௌரவம் வருமா? போனது இத்தனை ஆண்டுகளமா அவங்க யாரு? இத்தனை ஆண்டுகளமா அவங்க யாருங்க? உங்களோட திருமதி விஜய் அவரோட மனைவி. இப்ப அவங்க யாரு? அவங்களோட அடையாளத்தையே அழிச்சு விட்டு உட்காந்துருக்கீங்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப அது ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுடைய உளவியல் இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒட்டுமொத்த ஐடென்டிட்டி ஸ்கிராப் பண்ணி எடுத்து தூக்கி போடுறாங்க. இது சாதாரணம் இல்லைங்க. அந்த ஐடென்டிட்டி வந்து சும்மா என்னங்க ஒரு கழுத்துல தாலி கட்டிட்டாரு அதோட இல்ல, லேபர் பெண் என்ன, குழந்தை பிறப்பு, உங்களுடைய ரத்தம் வயிற்றுல கருவா சுமந்து அந்த கருவை சுமந்து இத்தனை ஆண்டு காலம் அந்த கருவை வளர்த்து எத்தனை மெமரிஸ் இருக்கும்? எத்தனை முறை அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருப்பாங்க? எத்தனை முறை அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது துருத்துருச்சு போயிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு இன்னும் குழந்தைய பெத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறதா? சில உயிரினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை போட்டு போயிடும், குட்டி பொழைச்சா பொழைக்கட்டும், பொழைக்காட்டி போட்டுன்னு போயிடும், அந்த பாசமே இருக்காது. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. மனிதன் அவ்வாறு கிடையாது. மனிதனா நடந்து கொள்ளுங்கதான் சொல்றோம். பாம்பா இருக்காதீங்க. பெத்தோம் முட்டையை போட்டோம் போயிட்டோம் இருக்காதீங்க. எப்படி ஒரு மனிதன் ஒரு குழந்தைய வளர்க்கணும், எப்படி ஒரு மனிதன் அந்த குழந்தைகளுக்கு உண்மையாகவும் உதாரணமாகவும் இருக்கணும், இதுலயே நீங்க இல்லையே. எப்படி நீங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனாக இருப்பீங்க? இதுதான் கேள்வி. சரி, இப்ப ஏற்பட்ட ஒருத்தர் வந்து என்னைக்குமே வேற வழி இல்ல, நம்ம நாளைக்கு ஏதாவது நல்லது செஞ்சாலும் இதெல்லாம் கணக்குல வச்சு நம்ம எடுத்து தானே ஆகணும். நல்லது செய்ய மாட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்த கேரக்டர்ஸ் நல்லது செய்யாது.